அது உச்சகட்டமா நேத்து ஒரு குடும்ப கிட்ட மாட்டினேன். அந்த பொண்ணு சொல்லுது, ஜல்லிக்கட்டு கொடுமையால எல்லா மாடும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, சிங்கத்தோட நீங்க போய் ஜல்லிக்கட்டு விளையாடுவீங்களா? நான் என்ன கேக்குறேன், மிளகா பொடி போட்டு நீ ஹோலி விளையாடுவியா? நீ மிளகா பொடி போட்டு ஹோலி விளையாடு, சிங்கத்தோட நான் ஜல்லிக்கட்டு விளையாடுறேன். நீங்க முதல்ல நேர்ல பாருங்க, இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசுற பாதி பேரு வாழ்க்கையில ஒரு முறை கூட ஜல்லிக்கட்டு அவங்க பாத்துக்க மாட்டாங்க. அதிகபட்சம் அவனுக்கு முரட்டுக்காளி படத்தை கேட்டிங்கள பாத்துட்டு வந்து பேசிக்கிட்டு. இதுல சில ரெகுலேஷன் சரி நம்ம ரெகுலேஷன்ஸ் பத்தி பேசுவோம். என்ன ரெகுலேஷன்? அப்புறம் இன்னொன்னு சொல்றானுங்க, கேட்கும் போது மாட்டுக்கு மேல மாடுகளின் மீது நீங்கள் மிளகாய் பொடியை தூவுகிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன், மாடுகிற மசாலா பொடியா? மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மசாலா பொடி, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பருப்பு எல்லாம் தூக்கி போட்டு என்னடா என்ன பேசுறீங்க? ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், போஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் இதை நடத்துறது அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற அரசு மருத்துவர்கள். வந்துட்டோன்னு 2 பேருக்கும் டெஸ்ட் பண்றாங்க. என்ன டெஸ்ட்? ஃபர்ஸ்ட் காளை மாட்டை கூட்டு வரணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ரூபாய். அந்த மாட்டுடைய ஓனர் அவருடைய ஆதார் கார்டோ அவருடைய டிரைவிங் லைசன்ஸோ ரேஷன் கார்டோ காட்டுவார். அந்த அவருடைய பேரை பதிவு பண்ணிட்டு அந்த மாட்டு அந்த காளை என்ன இனத்தினுடைய காளை, அந்த கொம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கொம்புல ஒரு மஞ்சள் நிறத்துல வண்ணம் அடித்து ஜேகே நம்பர்னு ஒண்ணு தருவாங்க. ஜேகேனா ஜல்லிக்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் யூனிக் நம்பர். இப்போ வண்டிக்கு இருக்குல்ல TN221661 அப்படின்னு ஒரு யூனிக் நம்பர், அதுதான். அதே மாதிரி இந்த மாட்டுக்குன்னா இதுதான் யூனிக் நம்பர். பிறகு மாட்டினுடைய வாய்க்கும் காலுக்கும் வேக்சினேஷன் போட்ட சர்டிபிகேட்ஸ். ஆக்சுவலி நம்ம நாட்டுடைய நாட்டு மாடுகளுக்கு வேக்சினேஷனே தேவை கிடையாது. இருந்தாலும் அந்த ரெகுலேஷன் படி வேக்சினேஷன் போட்ட சர்டிபிகேட்ஸ். 2வது, மாட்டுக்கு வேற விதமான ஏதாவது நோய்கள் இருக்கா, நோய் தொற்றுகள் இருக்கா, அது பயந்து போயிருக்கா என்பதை அந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்வாங்க. மாட்டுடைய பல்ல பரிசோதனை செய்வாங்க. பேரன் லவ்லி மட்டும் தான் போட்டு விட மாட்டாங்க. மற்றபடி எல்லா விதமான டெஸ்டையும் முடிச்சுட்டு மாட்டு ரெடி அப்படின்னா அங்க கொண்டு போய் வாடியில அந்த பக்கம் வைப்பாங்க. பிளேயரை கூப்பிட்டு வருவாங்க, பிளேயரோட நகங்கள்லாம் செக் பண்ணுவாங்க, பிளேயர் குடிச்சிருக்காரா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் பைக் விட்டு போகும்போது 3வது புக்ல நின்றுட்டு ஊது பாய்ங்களே ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு, அதே மிஷின் வச்சு பிளேயர் வந்து இது மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இமீடியட்டா வெளில போ, அவனுக்கு ஒரு நம்பரை போட்டு ஜெர்சியை போட்டு இவன் பிளேயர் அது புல். இவ்வளவு ஆர்கனைஸ்டா நம்ம நாட்டுல காமன்வெல்த் கேம்ஸ் கூட நடந்தது. அதுல இன்னும் 3-4 அமைப்பு இருக்கு. பீட்டான்றாங்க, டேட்டான்றாங்க, டாட்டான்றாங்க. எனக்கு வேற அது ஒரு சிக்கல், வாயில பேரே வராது. அவங்கள பாதி பேரு அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். அவங்களுக்கு அங்க என்ன வேலை? அவங்க எலைட் பீப்புள். எலைட் பீப்புள்னா யாரு? ஐடிசி ஷோலால மீட் பண்ணிக்குவாங்க. இந்த கொடுத்தாங்க பாத்தீங்களா, இந்த 10 ரூபாய் காப்பிய 348 ரூபாய்க்கு குடிப்பாங்க. 2 பேரும் ஒரு 2 hours ஸ்டார்பக்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் ஜாயிண்ட்ல போயிட்டு ஒரு 2 hours to 3 hours பயங்கரமா ஒரு 3000 ரூபாய்க்கு காசு செலவு பண்ணி வறுமையை ஒழிக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சாப்பிடுறது சாண்ட்விச் தான். அதுக்கு வந்து உள்ள அந்த சீஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த சீஸ் எதுல இருந்து வருது? பால்ல இருந்து வருது. பால் எதுல இருந்து வருது? மாட்டுல இருந்து வருது. மாடு எதுல இருந்து வருது? இன்னொரு மாட்டுல இருந்து வருது. ஆமால, இது போன்ற உயர்ந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்வோம். ரேர் பீசஸ். உலகத்தில் இது மாதிரி நிறைய ரேர் பீசஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசிங்கன்னா எல்லாமே ஒரு வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ்ட் தாட்ஸாவே இருக்கும். ஏன் உன்னுடைய ரூட்ஸ்ல இருந்து நீ ஏன் யோசிக்க மாட்டேன்ற? நீ சுவாசிக்கும் காற்று, நீ வாழ்கிற மண், உன்னுடைய கலாச்சாரம் என்பது மதம் சார்ந்தது கிடையாது. புரிஞ்சுக்கணும். மதம் சார்ந்த கலாச்சாரமா இருந்தா பொங்கலை கோயிலுக்குள்ள வச்சிருப்போமே, ஏன் வீட்டு தலைவாசல்ல வைக்கிறோம்? ஏன் புறவாசல்ல வச்சு பொங்கல் வந்தோம்னா அந்த முதல்ல அந்த பொங்கல் எடுத்து மாட்டுக்கு படைச்சிட்டு அப்புறம் அது மாடு சாப்பிட்ட பொங்கல் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கோம். கிரிக்கெட்டுக்கு தடை கிடையாது, ஜல்லிக்கட்டுக்கு தடை. ஸ்போர்ட்னா அதுதான் சார். ஸ்போர்ட்ல இருக்கும். மைக்கேல் ஷூமேக்கர் மிகப்பெரிய ரேசரு, அவர் பனி சறுக்குல போய் கோமாக்கு போலையா? எத்தனை கார் ரேஸ்? ஏங்க கார் ரேசிங் விடுங்க, WWF ஒரு கொடூரத்தை பண்ணிட்டு அவ்வளவு சின்ன ஜெட்டி எங்க கிடைக்குமே அதோட போட்டிட்டு டிவில போடுறானா இல்லையா? இங்க இருந்தா சண்டைக்கு வந்து எப்படி போடுவோம்? சண்டை இங்க வாழான்னு சப்பு சப்பு இல்லன்னா பங்கு பங்குன்னு 2 குத்தம் வரமாட்டாங்க.
அங்கிருந்து ஓடி வந்துட்டு மேல அப்படியே நிப்பான். இவன் அந்த பக்கம் சுத்தி 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 வருவான், பக்கத்திலேயே போக மாட்டான். அப்புறம் நேரா போய் அடிச்சடி கீழே விழுந்துடலாம். அடிக்க மாட்டானே, இந்த ரப்பர் பேண்ட்ல பந்து விடுற மாதிரி பின்னாடி போய் ரிங்கில் அடி வாங்கிட்டு அப்படியே பவுன்ஸ் வந்து அடிப்பாங்க. கார்னர்ல இருந்து எகிரி குதிக்கிறது, மேல இருந்து தாவறது, சேர தூக்கி அடிக்கிறது, நடுவுல மைக்க பிடிங்கி பேசுறது, எவ்வளவோ பிறகு அந்த புத்தகம் வாங்கி உயிரோடு இருக்கான இல்லையா நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அது ஆக்சுவலி ஸ்போர்ட்டா. ஜல்லிக்கட்டு 15 அடி போனா யாரா பார்ப்பர், நீதான்டா உலகத்திலே பெரிய பார்ப்பர், நீதான்டா WWF. நண்பர்களே, கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களின் பண்டிகை, ரம்ஜான் முஸ்லிம்களின் பண்டிகை, புத்த பூர்ணிமா பௌத்தர்களினுடைய பண்டிகை, பொங்கல் மட்டும்தான் உழவர்களினுடைய பண்டிகை. மறந்துடாதீங்க. எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களே, கூகுள் சர்ச் பண்ணி என்னென்னலாம் தேடுறீங்க, போய் தேடுங்க. இது ஒரு முக்கியமான ஹெரிட்டேஜ். எங்கேயோ இருக்க கனடா சொல்றாங்க ஜனவரி மாசம் தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. கனடா நாட்டையும் அந்த கனடா நாட்டினுடைய பாராளுமன்றத்தையும் தலைவணங்குகிறேன் நான். கனடா நாடு தை மாதம் ஜனவரி மாதத்தையே தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் டிக்ளேர் பண்ணிட்டான். இங்க பொங்கல் விடுமுறையா கட்டா விடுமுறையா ஒரு நாள் போட்டு பக்குமத்துல என்னடா தசராக்கெல்லாம் லீவ் விட்டானுங்க. அவரு பெரியாளுங்க, அவங்கலாம் மகாவீர் ஜெயந்தி, அவரே எங்க பக்கத்து வீட்டுக்காரா, அவங்க பிறந்ததுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. பொங்கல் லீவு பக்க போக அப்புறம் மட்டும் தான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா எனக்கே தெரிஞ்சது ரொம்ப நாளாவே அவனுங்க கட்டாய விடுமுறையில வைக்கவே இல்லை. இப்படியே நம்மள இது பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க. ஜல்லிக்கட்டுல ஒரு போர்டு வந்து வாழுது, அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படின்ட்டு. இந்த போர்டெல்லாம் எங்க இருந்து வராங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே அனிமல் வெல்ஃபேருக்கும் அவங்களுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. ஏன்னா நேட்டிவ் பிரீட்ஸ பாதுகாப்பதற்காக போராடுகிற நாங்க தான் ஆக்சுவலி அனிமல் வெல்ஃபேர் போர்டு. ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறேன், நீ ஆன்டி அனிமல் வெல்ஃபேர் போர்டு. இதெல்லாம் ஏன் பண்றோம்? மதம் சார்ந்தது அல்ல நமது கலாச்சாரம். நமது கலாச்சாரம் இனம் சார்ந்தது. இந்த ஹெரிட்டேஜ்ங்கிறது ரொம்ப நுணுக்கமான விஷயம், மண் சார்ந்தது. எத்தனை விவசாயிகள் செத்துட்டு இருக்காங்க சார். நஷ்டம் வரும் தெரிஞ்சே ஒரு வியாபாரம் செய்கிற ஒரே ஜீவன் உலகத்திலே விவசாயி தான் சார். நான் போட்டிருக்க ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த திருவள்ளுவர் டிஷர்ட் வாங்கி போட்டிருக்கேன் ஆன்லைன்ல 500 ரூபாய்க்கு. இது நானாக மாட்டேன், 2 வருஷத்துல மாத்திடுவேன். எனிதிங் நாம யூஸ் பண்ற செல்போன்ஸ், நாம யூஸ் பண்ற ஒரு கண்ணாடி, ஒரு காஸ்மெட்டிக்ஸ், எதுவுமே நான் கிடையாது. ஆனா நான் சாப்பிடுற உணவு, நான் என்ன சாப்பிடறனோ அதான் என் சதை, அதான் எனது ரத்தம், நரம்பு, உணர்வு, ஆற்றல், பேச்சு, வாழ்வு. என் எக்ஸிஸ்டன்ஸ் என்னுடைய சாப்பாடுல இருந்தான் தொடங்கும். அதனாலதான் மகாபாரத போருக்கு போகும்போது கிருஷ்ணர் தனக்கான உணவை தயாரிக்கும் சமையல் கலை நிபுணரை தன்னோட கூட்டிட்டு போறாரு. ஜப்பான்ல ஒரு பழமொழி இருக்கு, ஒரு மனிதனின் இதயத்தை தொட குறுகிய வழி வயிறும்பாங்க. ஒருத்தங்க நல்ல சாப்பாடு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு என்ன கோயம்புத்தூர் ரெஸ்ட் உங்களுக்கு தான். அந்த உணவை தந்து, அந்த உணவுங்கிறது அதுதானே நாம நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ். ஆக அம்மாக்கு அப்புறமேட்டு நம்மை, நமது உடலின் அந்த வளர்ச்சியை உருவாக்குறது வாழும் அம்மாக்களான விவசாயி மட்டும்தான் சார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அது வள்ளலாரு. ஐயா வள்ளலாரு, ஐயா நீங்க வாடிய பயிரை கண்டு வாடினீங்க, இவன் செத்தே போயிட்டான்.